வந்து என்னை தொடும் ஆஹா சத்தம் இன்றே முத்தம் நீடும் பகலே போய்விடு இரவே பாய் கொடு நிலவே பன்னீரை தூய் போய்விடு தென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சத்தம் இன்றே முத்தம் நீடும். இந்த மாதிரி ஒரு கிளாசிக் ராஜா சாரோட பாட்டு அப்படின்னா ஒரு கிளாசிக் ரெசிபி தான் இருக்கும் இன்னைக்கு. ஓகே, ஸோ சீசன் எங்க திரும்பினாலும் பச்சை பட்டாணி. ஓகே, பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கலனா கூட உங்களுக்கு ஃப்ரோசன் கிடைக்குது. ஸோ அதை வச்சு இன்னைக்கு பட்டாணி பூரி ஆர் மட்டர் கச்சோரி, மட்டர் பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆலு சப்ஜியோட இட் இஸ் ஸ்டேபிள் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் இன் பார்ட்ஸ் ஆஃப் யூபி அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன். இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு கப்பு வேக வச்ச பட்டாணியை வந்து நான் ஒரு மாதிரி கோர்ஸா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி. ஓகே, ரொம்ப பேஸ்டா இருக்கக்கூடாது, கோர்ஸா அரைச்சு வச்சிருக்கேன். சும்மா அந்த மிக்சியில போட்டு ஒரு திருப்பு, அவ்வளவுதான். ஓகே, அதை தவிர ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம், இது வந்து 2 பச்சை மிளகா, 2 இன்ச் பீஸ் வந்து இஞ்சி போட்டு அதே மாதிரி கொரன்னு அரைச்சது, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா, அப்புறம் தனியா டீஸ்பூன், தனியா பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன். அப்புறம் இது எல்லாம் கொஞ்சம் சேர்றதுக்கு வந்து கடலை மாவு, இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதை தவிர கொஞ்சம் சர்க்கரை, இது வந்து அந்த ஃபில்லிங்குக்கானது. இதை தவிர மாவு இங்க வந்து 2 கப், கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் மைதா யூஸ் பண்றேன். நீங்க ஹோல் வீட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் உங்களுக்கு அது டென்ஸா இருக்கும். அதை தவிர உப்பு, இதுக்கு மெயினா நல்லா அந்த மேல கிரஸ்ட் வரதுக்கு வந்து நெய் யூஸ் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் பொரிக்கிறதுக்கு ஐ அம் கோயிங் டு பி யூசிங் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம we have to give time for the மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஊறதுக்கு. ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சுக்கலாம். ஸோ மாவு, இதுல வந்து இந்த நெய் பண்ணிட்டு என்ன மாதிரி நீங்க பண்ணணும்னா, பாருங்க, இந்த மாதிரி கை சூடுல வந்து அந்த நெய் வந்து மெல்ட் ஆகும் பண்ணி ஸ்லோலி யூ இன்கார்பரேட்டட் இன்டு தட். இதே மாவுலாம் தான் வந்து உங்களுக்கு அந்த சமோசாக்கு இதுக்கெல்லாம் நீங்க பண்ணும்போது எவ்வளவு கலவு வந்து நீங்க அந்த நெய் ஆர் எனி ஃபேட்டை வந்து நீங்க அந்த மாவுல உள்ள கொண்டு வரீங்களோ அவ்வளவு கலவு உங்களுக்கு அந்த வெளியில அந்த பபிள்ஸ் வராம இருக்கும். நெய்யை இன்கார்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க பாருங்க, இப்படி பிடிச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபர்ம் டெக்ஸ்சர் இருக்கணும், எடுத்தா அப்படியே உதிர்ந்துடணும். திஸ் இஸ் த ரைட் கன்சிஸ்டன்சி. இப்போ இதுல கொஞ்சம் உப்பு, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இதுக்கு நீங்க கோதுமை மாவு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம், பட் அந்த ஒரு டென்ஸ் டெக்ஸ்சர் அப்படின்றது இருக்கும். இங்க கொஞ்சம் ஐ ஹேவ் வார்ம் வாட்டர் தெளிச்சு நல்ல ஒரு டைட் மாவா பிசைஞ்சு. பாருங்க, நான் வந்து மொத்தத்துக்கும் அந்த 2 கப்பு மாவுக்கு வந்து மேபி ஒரு 3/4 கப்ல இருந்து 1 கப்பு. அப்கோர்ஸ் இது நான் வந்து இதுதான் தம் ரூல் அப்படின்னு சொல்ல மாட்டேன், உங்க மைதா ஒரு கோதுமை மாவுக்கு ஏத்த மாதிரி. ஸோ இது நீங்க பிசிஞ்சுக்கிறது வந்து நல்ல டைட்டா இருக்கணும். நம்ம ஒரு சப்பாத்தி மாவுக்கு பிசிற மாதிரி கொஞ்சம் லூஸா இருக்கணும். நல்ல ஸ்டிஃப் டோவா நீங்க பிசிஞ்சாதான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டா வரும். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஓகே, இது வந்து மினிமம் ஒரு 1/2 an hour to 45 minutes to 1 hour ஊறினா தப்பே கிடையாது. அப்பதான் வந்து அந்த gluten ஸ்லோவா உங்களுக்கு ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா. கொஞ்சம் இதயம் மந்த்ரா கடலை எண்ணெய். இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம அந்த கச்சோரிக்கு வேணுங்கிற ஸ்டஃபிங் அது ரெடி பண்ண போறோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இதுல வந்து கொஞ்சம் சீரகம் வெடிச்சதுக்கு அப்புறம் இதுல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இஞ்சி அண்ட் பச்சை மிளகா பேஸ்ட்னு இல்லை, அது ஒரு மாதிரி கொரன்னு அரைச்சது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுல மிளகா பொடி, மஞ்சள் பொடி, தனியா பவுடர், சாட் மசாலா, கரம் மசாலா. இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு மசாலா வேண்டாம்னா யூ கேன் omit it, no problem at all. ஒரு உருட்டு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் உப்பு,
கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணா அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் சர்க்கரை மிக்ஸ் பண்ணிட்டு now the star of the recipe, கோர்ஸா மசிச்சு வச்சிருக்கிற பட்டாணி. look at that. the color வந்து அப்படியே மாறுது பாருங்க. அந்த மசாலா எல்லாம் அதுலயே இன்கார்பரேட் ஆகி பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுல இன்னும் கூட கொஞ்சம் சேர்ந்து, தட் இஸ் நம்ம ஒரு உருண்டை பிடிக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் கடலை மாவு இதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த பச்சை கடலை மாவுன்றதுனால அதோட சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கணும். இந்த கரண்டியில எடுத்து நீங்க அப்படி ஒரு திருப்பீங்கன்னா see look at that, உங்களுக்கு அது ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஒண்ணும் இல்லை, இது அவ்வளவு சூடு இருக்காது. see I'll just show you. கையில இப்படி எடுத்து நம்ம இப்படி பிடிச்சா கையில ஒரு பால் மாதிரி பண்ண வருது பாருங்க. that's exactly what you want. இங்க அணைச்சிட்டு this can cool down. இன்னொரு கடாயில நான் கொஞ்சம் இதயம் மந்திர கடலை எண்ணெய், இதை போட்டுதான் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போறோம் இந்த மட்டர் பூரிஸ். நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த மாவு இன்னும் கூட கொஞ்சம் ஊறிட்டு இருக்கு. இங்க இது உங்களுக்கு அவ்வளவு சூடு இருக்காது. இந்த பட்டாணி நம்ம ஒரு ஃபில்லிங் பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஒரு டீஸ்பூனால எடுத்து இந்த மாதிரி பால் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்க எப்படி பிசியணும்னா, நல்லா 2 கைக்கு நடுவில் கொடுத்து அப்படி பிசிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த gluten will work அண்ட் உங்களுக்கு அது நல்லா ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இங்க இந்த மாதிரி கப்பு வரும் பாருங்க, இந்த இதுல இதை அப்படி உள்ள போட்டு கவர் இட் லைக் தட். பண்ணி இந்த மாதிரி பேடா பண்ணி வச்சுட்டு போட்டுட்டு நல்லா உங்களுக்கு இழுக்க முடியும். க்ளோஸ் இட் ஆன் ஆல் சைட்ஸ். நம்ம ஒரு கொழக்கட்டை பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். பண்ணிட்டு press it and flatten it. நீங்க பொரிக்கும் போது இதை இப்படியே பொரிக்கலாம், அப்படி இல்லை இதை கொஞ்சம் பூரி மாதிரி தேய்ச்சிட்டு பொரிக்கலாம். நான் ரெண்டும் காட்டுறேன். இங்க நம்ம இந்த பேடா போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, these are called பேடாஸ். இத சப்பாத்தி கல்லுல மாவுக்கு எதுவுமே தோக்க வேண்டாம், சும்மா லைட்டா அப்படி ஒரு ஃபிளாட். ரொம்ப பூரி மாதிரிலாம் தின்னாலாம் இருக்கக்கூடாது, லைட்டா ஒரு ஃபிளாட், அவ்வளவுதான். கொஞ்சம் இதுல மெயினா நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது, இதுல அந்த ஆட் பண்ணிருக்கிற அந்த பட்டாணி வந்து உள்ள ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கச்சோரி நீங்க பண்ணும்போது. ஏன்னா ரொம்ப நீங்க மேஷ் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரே இடத்துல தங்கி அந்த பட்டாணி மொட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு ரொம்ப சூடு ஆகக்கூடாது. இங்க கொஞ்சம் சூடு ரொம்பவே ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ இதுல போட்டு நம்ம பூரிக்கு பண்ற மாதிரி நல்லா மேல அந்த எண்ணெய் போட்டு பொரிக்கணும். கச்சோரியா இருக்கட்டும், சமோசாவா இருக்கட்டும், எப்பவுமே மிதமான தீயில குக் பண்ணாதான் அது உள் வரைக்கும் குக் ஆகும். இல்லட்டா என்ன ஆகும்னா, மேல கிறிஸ்ப் ஆகி உள்ள வந்து அந்த ஃபில்லிங் குக் ஆகுது. இந்த ஃபில்லிங் குக் ஆயிருக்கும், பட் இருந்தாலும் அது நல்லா குக் ஆகிறதுக்கு அந்த மாதிரி. நான் உங்ககிட்ட அந்த அப்படியே ஒன்று போடலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது அந்த பேடை அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் ஃபிளாட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபிளாட்டன் பண்ணி அது நல்ல அந்த ஒரு பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் just drop that into. என்ன பியூட்டிஃபுல்லா புரிஞ்சு அந்த மேலே எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த டிப்பிக்கல் கச்சோரியோட கிரஸ்ட்ன்றது அப்படிதான், அந்த பபிள்ஸ் எதுவும் இல்லாத அழகா வரும். நல்ல அந்த டிப்பிக்கல் சின்ன கச்சோரி ஒரு பாதுஷா மாதிரி எவ்வளவு ப்ரௌன் ஆகி பியூட்டிஃபுல்லா இருக்கு. So this is also done. Okay, so go ahead, try this recipe. டேஸ்ட் பண்ணல. இது வந்து எதோட பிரமாதமா இருக்குன்னா, மதுரா ஆலு அப்படின்னு ஒன்று இருக்கு. இது என்னோட பிளேலிஸ்ட்லயே இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சஜஷன் கூட வரும். ஸோ அதோட சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமா இருக்கும். ஆல்தோ இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்னா கூட லஞ்சுக்கு இட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். நீங்க இதே மாதிரி பண்ணி நம்ம சின்ன கச்சோரி மாதிரி பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி பண்ணி யூ கேன் பேக் இட் இன் அவர் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு மேபி ஒரு 170-180 டிகிரிஸ்ல ஒரு 20 மினிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் மாறும். ஸோ இப்போ இதை ஐ வில் டேஸ்ட் இட். I'm just going to open it up. என்ன ஃப்ளேக்கியா, என்ன பிரமாதமா இருக்கு பாருங்க. ஆஹா, வாசனை அதை விட பிரமாதம்.
they say food has the ability to transport you. இது எனக்கு அப்படியே எங்க யூபி கொண்டு போயிட்டு I'm back here. So that is the beauty about food. So go ahead, try this recipe and let me know how you liked it. Cheers.